செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் முதல் வாரத்திய தினசரி விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி டிசம்பர் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பஞ்சமி திதி. இன்றைய பஞ்சமி திதி மாலை 5:33 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய அவிட்டம் நட்சத்திரம் இரவு 2:54 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைய நாமயுகம் ஹர்ஷண நாமயுகம். பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது மரணயோகம், சதயமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் இரவு 2:54 வரை மரணயுகம், அதன் பிறகு சித்தி யோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் நாக பூஜா பஞ்சமி என்று போடப்பட்டிருக்கும். நாக தோஷத்திற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இந்த மார்கசிர மாதத்திலே, மார்கசிர மாதம் என்றால் கடந்த பிரதமை அன்று மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் தெலுங்கு மாதம் ஆரம்பித்தது. இந்த மார்கசிர மாதத்திலே பஞ்சமி திதியான இன்றைய தினம் நாகதோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் செய்தால் நிச்சயமாக நாகதோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் தனுர்மாத பூஜை ஆரம்பம் என்று போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு தனுர்மாஜ பூஜை, அதாவது மார்கழி மாத பூஜைகளை செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த தனுர்மாதம் என்பது பகவத்கீதையிலே கிருஷ்ண பகவான் மார்கழி மாதத்திலே, அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதன்படி இந்த மாதம் முழுவதுமே கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு, பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதம் முழுமைக்கும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும், அதாவது பல வருடங்கள் ஆகியும் பல முறை பார்த்தும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் தினசரி அதிகாலை பெருமாள் கோயில்களுக்கு சென்று, அதிகாலை என்றால் பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் என்றால் 5 மணிக்கு பிறகு 6:30 மணிக்குள் இந்த பிரம்ம முகூர்த்தம். அதான் ஏனென்றால் எப்பொழுதுமே 4:30 to 6 தான் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். இப்பொழுது அரை மணி நேரம் சூரிய உதயம் தாமதமாக நடக்கிறது. ஆகவே 5 மணிக்கு பிறகு 6:30 மணிக்குள் பெருமாள் கோயில்களுக்கு சென்று ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாசுரங்களும் நீங்கள் பாராயணம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். வேற தோஷ பரிகாரங்கள் எதுவுமே தேவையில்லை. அதாவது நிறைய செலவு செய்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வெளியூர்களுக்கு சென்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எதுவுமே தேவையில்லை. இந்த 30 நாட்களும் தினசரி பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 5 மணிலிருந்து 6:30 மணிக்குள் பெருமாள் கோயில்களுக்கு சென்று தினசரி திருப்பாவை 30 பாசுரங்களும் பாடினாலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் முதற்கொண்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். பொதுவாக தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை நேரம் என்று கூறப்படுகிறது. எப்படி என்றால் தேவர்களுக்கு 6 மாதம் பகல் பொழுது, 6 மாதம் இரா பொழுது என்று கூறுவார்கள். அதைத்தான் உத்தராயணம் தட்சிணாயனம் என்று கூறப்படுகிறது. தை மாதம் முதற்கொண்டு ஆணி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுது, அதாவது தை 1ஆம் தேதி என்பது அவர்களுக்கு தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பிக்கிற நாள். அன்றைய தினம் முதற்கொண்டு 6 மாதங்களுக்கு தேவர்களுக்கு பகல் பொழுது. அதன் பிறகு ஆடி மாதம் முதற்கொண்டு இந்த மார்கழி மாதம் வரை தேவர்களுக்கு ரா பொழுது. இந்த மார்கழி மாதம் ரா பொழுதில் கடைசி பாகம் என்பது அதிகாலை நேரம். அதாவது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தேவர்களுக்கு அதிகாலை நேரம். ஆகவே அதிகாலை நேரத்திலேயே நீங்கள் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். ஏனென்றால் தேவர்கள் வழிபாடு செய்கின்ற மாதம் இந்த மார்கழி மாதம் என்று கூறப்படுகிறது. இன்றைய தினம் தேதி மழை. இன்றைய தினம் மழை பொழிந்தால் நாடு சுபிட்சமாகும். மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி
டிசம்பர் 18 12 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று சஷ்டி திதி. அன்றைய சஷ்டி திதி பகல் 3 மணி 14 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு 1 மணி 21 நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வஜ்ரம் நாம் யுகம் தைத்துலாக்கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை. சதயம் நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், பூரட்டாதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 1 மணி 21 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயுகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திதி பயம் என்று போடப்பட்டிருக்கும். திதி பயம் என்றால் அன்றைய தினத்தில் சஷ்டி சப்தமி இந்த 2 திதிகளில் இறந்தவர்களுக்கு வருடாந்த திதிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று பொருள். அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்தால் சந்திர தோஷங்கள் விலகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் சுப்பிரமணிய சஷ்டி என்றும் சம்பக சஷ்டி என்றும் கூறுவார்கள். சுப்பிரமணியனுக்கு மிக மிக உகந்த சஷ்டி இந்த சஷ்டி. ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற முதல் சஷ்டி வளர்பிறை சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டி என்று கூறுவார்கள். சம்பக சஷ்டி என்றும் கூறுவார்கள். குழந்தை பாக்கியத்தை தருகின்ற சஷ்டி, சம்பகாசுரனை வதம் செய்த நல்ல சஷ்டி. இன்றைய தினம் சிவலிங்க சஷ்டி என்றும் கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் சிவலிங்கத்துக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். இன்றைய தினம் சிவலிங்கத்தை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. நகரத்தார் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் பிள்ளையார் நோன்பை ஏற்படுத்துவார்கள். ஆகவே இன்றைய தினம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. ஆகவே இன்றைய தினம் பிள்ளையாரை வழிபாடு செய்வதற்கும், அதாவது விநாயகரை வழிபாடு செய்வதற்கும், முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும், சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் சுபநாளாக அமைந்திருக்கிறது. மார்கழி மாதம் என்றும் பாராமல் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மேலும் இன்றைய தினத்திலே நாமகரணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பேர் சுற்றுலா நடத்துதல், வளைகாப்பு, சீமந்தம் செய்தல் போன்ற எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். நிறைய பேர் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று கூறுவார்கள். பீடை மாதம் அல்ல, பீடுடைய மாதம் என்று பொருள். பீடுடைய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆனால் திருமணம் மாத்திரம் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். திருமணம் கூட மார்கழி அமாவாசைக்கு பிறகு செய்யலாம் என்று தான் சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆக திங்கட்கிழமை ஒரு முழு சுபநாளாக கருதப்படுகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி டிசம்பர் 19/12/2023 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சப்தமி திதி பகல் 1 மணி 7 நிமிடம் வரை சப்தமி திதி. அதன் பிறகு அஷ்டம் திதி. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 12 மணி 2 நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்தி நாமயுகம் வணிசை கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது மரணயோகம், உத்திரட்டாதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு 12 மணி 2 நிமிடம் வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய சப்தமிக்கு செவ்வாய்க்கிழமை வருகின்ற சப்தமிக்கு பல சப்தமி, பலன்களை தருகின்ற சப்தமி, அதிகமான பலன்களை தருகின்ற சப்தமி என்று பொருள். அன்றைய தினம் சூரிய விரதம். அன்றைய தினத்தில் சூரியனுக்காக பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பானது. சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், மேலும் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் ஆதித்ய ஹிருதயத்தை படிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஆதித்ய ஹிருதயம் படித்தால் நிச்சயமாக சூரிய தோஷங்கள் விலகும். சூரிய தசை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது குறைந்தபட்சம் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. நெய் தீபம் 2 அல்லது 3 தீபங்கள் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மரணயோகமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதன் பிறகு புதன்கிழமை சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20/12/2023 புதன்கிழமை. புதன்கிழமை என்று அஷ்டம் திதி பகல் 11 மணி 15 நிமிடம் வரை அஷ்டம் திதி. அதன் பிறகு நவமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10 மணி 58 நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். அன்றைய தினம் விதிபாத நாமயுகம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், ரேவதியம் புதன்கிழமை சேரும் போது மரணயோகம். ஆகிய புதன்கிழமை என்று இரவு 10 மணி 58 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது.
அன்றைய தினத்தில் துர்காஷ்டமி, துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அருகில் இருக்கின்ற துர்க்கை இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய அஷ்டமிக்கு புதாஷ்டமி என்று கூறுவார்கள். புதன்கிழமையும் அஷ்டமி சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளை விட பல மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே புதன்கிழமை அஷ்டமி சேர்கின்ற அன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான கோயில்களுக்கு சென்று நீங்கள் பிடித்தமான ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து தீபம் ஏற்று வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமை என்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகின்ற வாரங்களிலே புதன்கிழமை நடு நாயகமாக இருக்கிறது. நடு வாரம் புதன்கிழமை. அதே போலவே அஷ்டமி திதி என்பது பிரதமை முதல் அமாவாசை வரை இருக்கின்ற அந்த திதிகளிலே நடுநாயகமாக இருக்கிறது அஷ்டமி திதி. அந்த இரண்டும் சேர்வது புதாஷ்டமி. அன்றைய தினம் ஒரு சிறந்த புண்ணிய காலம். நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்காக, பரிகாரங்கள் நடத்துவதற்காக, தீப வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெறுவதற்காக, பிரார்த்தனைகள் செய்வதற்காக, ஜபங்கள் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினம் விதியபாத சிராத்தம். அன்றைய தினம் விதிபாத சிராத்தமாக இருப்பதனால் சில ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பிரளய கல்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடுவதற்கும் கல்பாதி புண்ணிய தினம். அன்றைய தினம் கூட திலோகங்கள் தில தர்ப்பணங்கள் செய்யலாம். அன்றைய தினம் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரளய கல்பாதி என்றால் இந்த நாளில்தான், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த நாளில்தான் எதிர்காலத்தில் பிரளயம் ஏற்படுத்தக்கூடியது என்று ஸ்ரீமத் மகாபாகவதம் என்று சொல்லக்கூடிய புராணம் கூறுகிறது. அதன்படி பிரளய கல்பாதி வருகின்ற புதன்கிழமை வருகிறது. அன்றைய தினம் திலஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள், சொர்க்கலோகம் செல்வார்கள். அடுத்து வியாழக்கிழமை, சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி டிசம்பர் 21/12/2023 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி காலை 9:38 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசம் திதி வருகிறது. வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம், இரவு 10:09 வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வரியான் நாம் யுகம், கௌளவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் வியாழக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், அஸ்வினியும் வியாழக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தங்க வெள்ளி விலைகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை நவமி முடிந்த பிறகு செய்யலாம். நவமி என்பது காலை 9:38 வரை இருக்கிறது. ஆகவே வியாழக்கிழமை நவமி முடிந்த பிறகு அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி டிசம்பர் 22/12/2023 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தசமி திதி. காலை 8:17 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இரவு 9:36 வரை அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். பரிகம் நாம் யோகம், கரசீகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், பரணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மோகினி அலங்காரம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் மோகினி அலங்காரம் பகல் 10 கடைசி நாள். எல்லா பெருமாள் கோயில்களும் பகல் 10 உற்சவத்தை கொண்டாடுவார்கள். அந்த பகல் 10 உற்சவத்தின் கடைசி நாளாக மோகினி அலங்காரம் செய்வார்கள். அந்த மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் நம் மனதில் இருக்கின்ற மாயை என்று சொல்லக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியம் ஏற்படும். ஏனென்றால் மோகினி அலங்காரம் என்பது அமிர்த கலசத்தை கையில் வைத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த அலங்காரம். ஆகவே அமிர்த கலசத்தை கையில் வைத்து கொண்டிருப்பதால் தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன்படி அன்றைய தினம் மோகினி அலங்காரத்தை தரிசனம் செய்தால் நோய் நொடிகள் தீரும். நம் மனதில் இருக்கின்ற அழுக்குகள் என்று சொல்லக்கூடிய மாயை அகன்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் கருநாள். கருநாள் என்றால் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் கருநாள் தோஷம் என்பது காலை 7 மணிக்குள் முடிந்து விடுகிறது. அதன்படி தோஷம் என்பது எதுவுமே கிடையாது. அன்றைய தினம் மகராயணம் காலை 9:23. அன்றைய தினம் சாயன முறைப்படி மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வதாக ஐதீகம். அன்றைய தினம் சாயன உத்தராயண புண்ணிய காலம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பொதுவாக உத்தராயண புண்ணிய காலம் என்பது தை மாதம் 1ஆம் தேதி தான் வரும். அது வழக்கத்தில் இருக்கின்ற அந்த சாயன புண்ணிய காலம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக உத்தராயண புண்ணிய காலம் என்றால் பொதுவாக சூரியன் வடக்கு நோக்கி செல்கின்ற காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறுவார்கள்.
ஆனால் விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கும்போது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்றே சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்து விடுகிறார். ஆகவே சாயன முறைப்படி விஞ்ஞான முறைப்படி தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் அன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலத்தை அனுசரிக்க வேண்டும். சாதாரணமாக தை 1ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் என்பது செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அது செய்யலாம். ஆனால் இதுவும் ஒரு அதிகப்படியாக செய்வது மிகவும் சரியானது. அடுத்து சனிக்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி டிசம்பர் 23/12/2023 சனிக்கிழமை. சனிக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. சனிக்கிழமை காலை 7:12 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 6:24 வரை துவாதசி திதி. அதன் பிறகு திரையோசி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. ஆகவே அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பரணி நட்சத்திரம் இரவு 9:19 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சிவம் நாம் யுகம் பத்ரை கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் கிருத்திகம் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி என்று கூறுவார்கள். வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமான ஏகாதசி. அதாவது இந்த 12 மாதங்களில் வருகின்ற ஏகாதசியிலே இந்த வளர்பிறை மார்கழி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசலை திறப்பார்கள். பொதுவாக நம்முடைய வழக்கில் அது சொர்க்கவாசல் என்று இருக்கிறது. ஆனால் உண்மையில் அதன் பெயர் பரமபத வாசல். அன்றைய தினம் நாம் சொர்க்கவாசலை பெருமாளுக்கு பின்னே நீங்கள் நடந்து நீங்கள் சொர்க்கவாசலை கடந்தால், அதாவது பரமபத வாசலை கடந்தால் நமக்கு பரமபதம் நிச்சயம் என்று புராணங்கள் கூறுகிறது. அதுவும் முக்கியமாக ஏகாதசி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய நூல் அவ்வாறு கூறுகிறது. அதன்படி அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களும் பெருமாளுக்கு பின்னால் சென்று நீங்கள் பரமபத வாசலை கடக்க வேண்டும். அவ்வாறு கடந்தால் நிச்சயமாக வைகுண்ட பிராப்தி நமக்கு கிடைக்கும். பாபங்கள் தொலையும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வைதரணி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். வைதரணி விரதம் என்றால் அன்றைய தினம் வாயு பகவான் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக தவம் இருந்தார். அதன் பிறகு தவத்திற்கு மகிழ்ச்சியுடன் ஏற்று அதன் பிறகு பெருமாள் கையில் சங்கு சக்கரம், அதன் பிறகு கதை, வனமாலை ஆகிய எல்லா அங்கங்களுடன் முழுமையாக மகாவிஷ்ணுவாக அவதாரம் செய்து அந்த மகாவிஷ்ணுவுடைய அந்த தரிசனம் என்பது வாயு பகவானுக்கு கிடைத்தது. ஆகவே அன்றைய தினத்தில் பெருமாளை வழிபாடு செய்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயம் சொர்க்கலோகம் கிடைக்கும். மேலும் பரமபத வாசல் திறந்து பரமபதம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் மத்ஸ்ய துவாதசி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் துவாதசி. அன்றைய தினம் மறுநாள் விடியற்காலை 6:24 வரை இருக்கிறது. அன்றைய தினம் மத்ஸ்ய துவாதசி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் மத்ஸ்ய அவதாரத்துடைய படத்தை வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. உல்கா துவாதசி என்றும் கூறுவார்கள். உல்கா என்றால் தீவட்டி. ஆகவே பெருமாள் கோயில்களுக்கோ அல்லது சிவன் கோயில்களுக்கோ சென்று தீவட்டி தானம் செய்வது அல்லது எண்ணெய் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதாவது தீபம் எரிவதற்காக எண்ணெய் தானம் அன்றைய தினம் செய்தால் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சனி தோஷங்கள் விலகும். ஆகவே நல்லெண்ணெய் தானம் செய்வதற்கு கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்வதற்கு சனிக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் எல்லா தான தர்மங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. நிறைய பேர் கேட்பார்கள், பொதுவாக இந்த சொர்க்க வாசலை கடந்தால், அதாவது பரமபத வாசலை கடந்தால் வெளியில் பிச்சைக்காரர்கள் தான் இருக்கிறார்கள், ஆகவே அது எப்படி சொர்க்கம் ஆகும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. அதாவது அந்த பரமபத வாசலை கடந்து அக்கம் பக்கம் இருக்கின்ற தான தர்மம் கோருபவர்களுக்கு அவர்களுக்கு தான தர்மம் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கோயிலுக்கு வெளியே வந்து தான தர்மம் கொடுக்கலாமே என்று கேட்கிறார்கள். கோயிலுக்கு வெளியே வந்து கோயில் பிரசாதத்தை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது தவிர மற்றபடி நாம் கையில் இருக்கின்ற பணத்தை தான தர்மம் கொடுப்பது எந்த தவறும் கிடையாது. கோயிலில் நமக்கு கிடைத்த பிரசாதத்தை நாம் வீடு வரை நாம் யாருக்கும் கொடுக்காமல் எடுத்து செல்ல வேண்டும், அதை நாம் சுவீகரிக்க வேண்டும். ஆனால் தான தர்மம் செய்வது எந்த தோஷமும் கிடையாது. தாராளமாக பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு தான தர்மங்கள் செய்யலாம். அன்றைய தினத்தில் பரமபத வாசலை கடந்தால் நிச்சயமாக சொர்க்கலோக பிராப்தி, சொர்க்கலோகத்தின் மூலமாக பரமபத பிராப்தி கிடைக்கும் என்பது நிச்சயம் நமக்கு புராணங்கள் கூறுகிறது. அதன்படி அன்றைய தினம் அனைவரும் பரமபத வாசலை கடப்போம். அதுவும் பெருமாள் பரமபத வாசலை கடந்த பிறகு அவர் பின்னாடியே சென்று நாம் பரமபத வாசலை கடப்போம். அதன் மூலமாக நமக்கு சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தின் மூலமாக பரமபத வாசல் நமக்கு திறக்கும்.
அதன் மூலமாக நாம் செய்த பாவங்கள் தொலைந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்புவோம் என்று கூறி இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை நாம் நிறைவு செய்கிறோம். மேலும் வழக்கம் போல் அன்றைய தினம் ஏகாதசி என்று சரியாக 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ண வரதாசாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹேகிரோட சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம் செய்யப்பட்டு இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.